இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீன அதிபரின் பயணம் வெற்றிகரமானதாக அமைந்தது. ஃபாமீன் மலேசியாவிற்கு 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டு நேற்று நிறைவடைந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் பயணம் மிகவும் வெற்றிகரமான ஒன்றாகும். இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று மடானி அரசாங்கத்தின் பேச்சாளரும் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதில் வெற்றி அடைந்தது மட்டுமல்லாமல் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கும் பிரதமருக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதிலும் வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன் என்றார் அவர். இந்த பயணத்தினால் அரசாங்கத்தின் இலக்குகளும் வெற்றி பெற்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீபெட்டானா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஷி ஜின்பிங்கும் இரு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை உட்படுத்திய 31 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். புத்ரா ஹைட்ஸ் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்கொடை. இம்மாதம் ஏப்ரல் 1 நிகழ்ந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 37 பள்ளிகளை சேர்ந்து 128 மாணவர்கள் மற்றும் 5 ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு தலா 1000 ரிங்கிட்டை நன்கொடையாக வழங்கியது. துன் உசைன் ஆன் ஆசிரியர் அறவாரியம் மற்றும் தேசிய டிடிக் அறவாரியத்தின் ஆதரவுடன் 21 ஆரம்ப பள்ளிகள் மற்றும் 16 இடைநிலை பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் இந்த உதவி வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். எனவே ஒட்டுமொத்தமாக மலேசிய கல்வி அமைச்சின் கடப்பாட்டின் அடிப்படையில் உதவிகள் நல்கப்பட்டன. அவ்வப்போது அவர்களுக்கு ஆதரவு, குறிப்பாக ஆலோசனைகள் வழங்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். புதன்கிழமை SJ 23 இடைநிலை பள்ளியில் நடைபெற்ற புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஃபட்லினா சிடேக் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். சின்யூ நாளிதழில் முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங் செய்தி நிறுவனத்திடம் வாக்குமூலம். சின்யூ நாளிதழின் முதல் பக்கத்தில் முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங்கை பிரசுரம் செய்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அதன் தலைமை செய்தி ஆசிரியர் மற்றும் துணை தலைமை செய்தி ஆசிரியர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் புக்கித் அமான் அரசு மலேசிய போலீஸ் படை தலைமையகத்தின் வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இருவரின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். விவகாரம் தொடர்பில் நாடு முழுவதிலும் இருந்து 13 புகார்களை தமது தரப்பு பெற்றுள்ளதாகவும் ரசருடின் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை சீன மொழி நாளிதழான அதன் முதல் பக்கத்தில் பிறை நிலவின்றி முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங்கை பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உட்பட பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களை பெற்றது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த நாளிதழ் தரப்பு மன்னிப்பு கேட்டு அது தற்செயலாக ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை என்றும் விளக்கம் அளித்தது. புதிய பாண்டா கரடி ஜோடியை மலேசியா பெறவுள்ளது. சீனாவின் சிறப்பு தூதர்களாக கருதப்படும் புதிய பாண்டா கரடி ஜோடியை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மலேசியா பெறவுள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மலேசியாவிற்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்தின் போது மலேசியா மற்றும் சீன அரசாங்கங்களுக்கு இடையில் பாண்டா கரடியின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்துலக ஒத்துழைப்பு குறித்து புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மலேசிய அரசாங்கத்தின் சார்பாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பெர்கிலிதான் இயக்குநர் டத்தோ அப்துல் காதிர் அபு ஹிஷிம் RRCயை பிரதிநிதித்து சீன வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் CWCA இன் பொதுச் செயலாளர் யாங் ஜியான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஆசியான் பொது சேவை ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வது மற்றும் PDPR குறித்து வெளியுறவு அமைச்சர் பரிந்துரைப்பார். எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அக்டோபரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு பொது சேவை ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதும் PDPR எனப்படும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை செயல்படுத்துவது குறித்தும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் பரிந்துரைப்பார். கிளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சாலைகள் மூடப்படுவதால் ஏற்படும் போக்குவரத்து சிக்கலை தொடர்ந்து இந்த பரிந்துரையை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாடு அல்லது மே மாதத்தில்
நடைபெறவுள்ள 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் இவ்வாண்டு இறுதியில் அக்டோபரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடுகள் நடைபெறும் போது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்க விரும்புகிறேன். குறிப்பாக கிளான் பள்ளத்தாக்கு மற்றும் கோலாலம்பூர் சுற்றுவட்டாரத்தில் வசிப்பவர்கள் என்றார் அவர். வெப் விற்பனையை தடை செய்ய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். புதிய முறையில் போலியான போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் வேப் எனப்படும் மினிகள் சிகரெட் விற்பனையை தடை செய்ய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். 13 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் கூட போதைப் பொருள் கலந்த மின்னியல் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதால் இத்தகைய கடுமையான நடவடிக்கை அவசியம் என்று தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் ரத்துஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். சில மாநிலங்கள் வேப் விற்பனையை தடை செய்ய முயற்சி எடுத்துள்ளதையும் அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் அயூப்கான் சுட்டிக்காட்டினார். அதே முயற்சியை இதர மாநிலங்களும் மேற்கொள்ள அவர் அறிவுறுத்தினார். மத்திய அரசாங்கம் புதிய சட்டங்களை இயற்ற காத்திருக்கும் வரை மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். காரணம், இவற்றை விற்பனை செய்வதற்கான உரிமம் ஊராட்சியின் கீழ் வழங்கப்படுகிறது. சில மாநிலங்கள் ஏற்கனவே அவ்வாறு செய்துள்ளன. முழுமையாக இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் உள்ளது என்றார் அவர். வியாழக்கிழமை கெடா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அயூப்கான் அவ்வாறு கூறினார். 13 வயது பெண் கடத்தல், மற்றொரு சந்தேக நபருக்கு தடுப்பு காவல். இம்மாதம் 10ஆம் தேதி 20 லட்சம் ரிங்கிட் பிணை தொகை கோரி 13 வயது பெண்ணை கடத்தியது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு மற்றொரு சந்தேக நபர் நேற்று தொடங்கி 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 50 வயதான அப்பெண்ணுக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை நேற்று காலை மேஜிஸ்ட்ரேட் ஃபரூஸ் ஷுஹைடா அம்ரான் பிறப்பித்ததாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அகமது ஜாஃபிர் முகமது யூசுப் தெரிவித்தார். நண்பகல் மணி 12:55 அளவில் செராசில் அப்பெண் கைது செய்யப்பட்டார். 1961ஆம் ஆண்டு கடத்தல் சட்டம் செக்ஷன் 3 உட்பிரிவு 1 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி சிரம்பானில் ஒரு இளம் பெண்ணை கடத்திய சந்தேக நபர் ஸ்லாங்கூர் கிளான் பண்டார் புக்கிட் திங்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து 20 முதல் 31 வயதான 3 பெண்கள் உட்பட 6 ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை வெளிவரும் 2024ஆம் ஆண்டு SPM தேர்வு முடிவுகள். 2024ஆம் ஆண்டு SPM தேர்வுக்கான முடிவுகள் வரும் வியாழக்கிழமை ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிடப்படவிருக்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள 3337 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வில் மொத்தம் 4,0956 மாணவர்கள் பதிந்து கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் காலை 10 மணி முதல் தங்களின் பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். அதே வேளையில் தனிப்பட்ட முறையில் இத்தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு முடிவுகள் அஞ்சல் வழியாக அனுப்பப்படும் அல்லது அவர்கள் பதிவு செய்த மாநில கல்வித்துறையையும் அது தொடர்பு கொள்ளலாம். தேர்வு எழுதிய மாணவர்கள் myresults.pm.mou.gov.my என்ற அகப்பக்கத்தின் வழி இணையம் வழியாக தங்களின் தேர்வு முடிவுகளை சரிபார்த்துக் கொள்ளலாம். தாய்லாந்திற்கு 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர். 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தாய்லாந்து சென்றுள்ளார். பிரதமரை பயணித்த சிறப்பு விமானம் உள்நாட்டு நேரப்படி பிற்பகல் மணி 1:20க்கு அரசு தாய்லாந்து ஆகாயப்படையின் விமான தளத்தில் தரையிறங்கியது. தாய்லாந்து துணை பிரதமர் சூர்யா ஜுவானுக்ரோவிங் உட்பட தாய்லாந்தின் உயர் அதிகாரிகள் உட்பட ஸ்ரீ அன்வாரை வரவேற்றனர். பிரதமருடன் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி ஆகியோருடன் உடன் சென்றுள்ளனர். தமது சகாவான பெட்டங்ரான் ஷினவாத்ராவுடன் அன்வார் நேற்று சந்திப்பு நடத்துவதாக விஸ்வாபுத்ரா அறிக்கை ஒன்றின் வழி தெரிவித்திருக்கிறது.